அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோட பார்க்கலாம். ரேவதி, நீ இப்பவே இந்த நிமிஷமே என் கூட வரணும்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து கூப்பிடுறாங்க. அண்ணனை இருக்கட்டும்னு பார்த்துக்கலாம் விடுங்கன்னுறாங்க. என்ன, உன்னை இப்படி அடிப்பான், அதை பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? உன்னை விட்டு நான் போயிடணுமா? இப்ப நீ என் கூட வர முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஒரு பக்கம் கேக்குறாங்க. அண்ணன் அது வந்துன்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்காங்க ரேவதி. உடனே தங்கராஜ் வந்து, ரேவதி கொழுகையை கூட்டிட்டு உள்ள போ, உள்ள போ சொல்ற இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு தங்கராஜ் பேசுறாங்க. உடனே பாக்கியராஜ், ரேவதி நீ வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. ரேவதின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கத்தினாலும் உடனே பாக்கியராஜ் வந்து ரேவதி கிட்ட, இங்க பாரு ரேவதி, இப்ப மட்டும் நீ என் கூட வரல, இனி ஜென்மத்துக்கும் உன் அண்ணன் உன்கிட்ட பேசவே மாட்டேன், இப்ப பேசுறதுதான் கடைசி வார்த்தைன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணதும் வேற வழி இல்லாம ரேவதி பாக்கியராஜ் கூட கிளம்பி போயிடுறாங்க. இது தங்கராஜுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா தங்கராஜோட பேச்சை மட்டும்தான் இத்தனை நாளா ரேவதி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ரீசன்னால ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு தங்கராஜ் வந்து இருக்காங்க. அடுத்ததா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ரேவதி, என்னம்மா நீ வந்திருக்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு லட்சுமி கேக்குறாங்க. கண்ணத்தை பார்த்ததும் ரேவதி, என்னாச்சடி, அடிபட்டுடுச்சா, என்ன இதுன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கேக்குறாங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்கல்ல, அவரு தான் அடிச்சு வச்சிருக்காரு பாருங்க, கண்ணம் எப்படி வீக்கி கிடக்குன்னு பாருங்க. ரேவதி, என்னாச்சடி உனக்குன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து கேக்குறாங்க. மாப்பிள்ள கிட்ட அப்படி என்ன நீ சத்தம் போட்ட, எதுக்காக மாப்பிள்ள உன்னை அடிச்சாருன்னு சொல்லி கேட்டதும் உடனே பாக்கியராஜுக்கு கோவம் வருது. மா, 1000 தப்பு இருக்கட்டும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை இருக்கட்டும், அதுக்காக பொண்டாட்டியே கை நீட்டி அடிக்கலாமா? என்ன ஆம்பளை அவரு? இங்க பாரு ரேவதி, நீ என்ன ஆனாலும் சரி, அவர் சமாதானப்படுத்தி உன்னை கூப்பிட்டாலும் இப்போதைக்கு நீ போகாத, எல்லாம் விட விடதான் ஓவரா போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ரேவதி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஏங்க ஏங்கன்னு சொல்லிட்டு லட்சுமி ராகவனை கூப்பிடுறாங்க. ராகவனும் வராங்க. ரேவதி, என்ன மாதிரி இதுன்னு சொல்லி சொல்லி கேக்குறாங்க. உடனே லக்ஷ்மி வந்து சொல்றாங்க, பாத்தீங்களாங்க மாப்பிள்ளை எப்படி அடிச்சு வச்சிருக்காரு பாருங்கங்க, எப்படி வலிச்சிருக்கோ அவளுக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. தங்கராஜ் வந்து ராகவனுக்கு கால் பண்றாங்க. ஆனா ராகவன் போனை எடுக்கிறதே இல்ல. இங்க பாரு ரேவதி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், மாப்பிள்ள வந்து கூப்பிட்டா கூட நீ போகாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா பாக்கியராஜ் சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப ரேவதி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே மதி ரேவதி கிட்ட ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேக்குறாங்க. சாரிங்க, என் வேலை போனதுக்கு காரணம் அவருன்ற விஷயம் தெரிஞ்சதும் நான் உங்களை பத்தி கூட யோசிக்கல. இவங்க எவ்வளவோ என்கிட்ட சொன்னாங்க, அப்ப கூட என்னுடைய ஆத்திரத்தை என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னால நீங்க கஷ்டப்பட்டதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டுங்கன்னு சொல்லிட்டு மதி வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. உடனே ரேவதி, இல்ல அப்படி இல்லைனாலுமே 2 நாள் வாழ்க்கை நல்லா இருந்தா 4 நாள் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டு இருக்கு, இதுக்கு எதுக்காக நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி அங்க வராங்க. லக்ஷ்மி வந்தது, ரேவதி வலிக்குதாடி? இல்லம்மா, குழு குழுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஏண்டி எதுக்காகடி இப்படி என்கிட்ட பேசுற, மாப்பிள்ளை இப்படி உன்னை அடிப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கலடி, அதுக்காக எதுக்காகடி இப்படி பேசிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு உடனே லக்ஷ்மி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரேவதி, அம்மா வலியெல்லாம் இல்லம்மா, விடுமா, மனசு கஷ்டம்தான், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே சொல்லி சமாளிக்கிறாங்க. தங்கராஜ் இப்ப ராகவனோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே யாரும் முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது. மாமா, நான் பண்ணது தப்புதான், ஏதோ ஒரு டென்ஷன்ல அவ எனக்கு துணையே இல்லாம வேற யாருக்கும் துணையா இருக்காளி, இத பத்தி யோசிச்சு மட்டும் தான் நான் டென்ஷன்ல அடிச்சிட்டேனே தவிர வேற எதுவும் கிடையாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ராகவன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. மாமா, நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும், ஏதோ ஒரு டென்ஷன்ல நான் அடிச்சிட்டேன், அவளை திட்டுனது கூட கிடையாது, ஏதோ ஒரு கோவத்துல அடிச்சிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி கேக்குறாங்க. உடனே சுரேஷ் வந்து, 1000 தான் இருந்தாலும் என்ன டென்ஷனா இருந்திருந்தாலும் அக்காவை நீங்க அடிச்சிருக்க கூடாது இல்ல மாமா, அக்காவுக்கு எப்படி வலிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சுரேஷ் பேசினதும் உடனே மதி பாக்குறாங்க. மதி பார்த்ததும் சுரேஷ் எதுவும் பேசாம தலையை அப்படியே கீழே போட்டுக்கிறாங்க. உடனே தங்கராஜ் எதை பத்தி யோசிக்கிறது கிடையாது, ராகவனோட காலில் விழுந்து நான் பண்ணது எல்லாமே தப்புதான், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு காலில் விழுந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ரேவதி வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரேவதியும் வராங்க. ரேவதி வந்ததும், நீங்க பாரு, நீ போயிட்டு நம்மளுடைய பொண்ணை கூட்டிட்டு இப்பவே வா, வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ரேவதி கூப்பிடுறாங்க. பாக்யராஜ் வந்து, கிடையவே கிடையாது, அவ வரமாட்டா,
அவ எதுக்காக வரணும்? உங்க இஷ்டத்துக்கு நீங்க அவளை எப்படி நல்ல பொம்மை மாதிரி ஆட்டி வைப்பீங்க. உடனே அவ வந்துடணுமா? அவெல்லாம் வரவே மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. தங்கராஜ் வந்து, ரேவதி, நான் இனி உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், சுடு சொல் எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்காக வந்துரு ரேவதின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவ்வளோ கோபம் இருக்கு. இருந்தாலும் ரேவதியை கூட்டிட்டு போனன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அமைதியாவே வந்து பொறுமையாவே இருக்காங்க தங்கராஜ் வந்து. இப்ப சுரேஷ் வந்து, மாமா கொஞ்ச நாள் அக்கா இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் மாமான்னு சொல்றாங்க. ரேவதி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை கிடையாது சுரேஷ், அவன் மட்டும் தான் எனக்கு எல்லாமே, என்னுடைய தப்பை நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லி தங்கராஜ் வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் வந்து, ரேவதியோட விருப்பம், அவ எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப அவ வரட்டும், அது வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும்னு சொல்றாங்க. உடனே ரேவதி, இப்போதைக்கு என்னால வர முடியாது, மனசாலையும் உடம்பாலையும் நான் ரொம்பவே காயப்பட்டிருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு ரேவதி கேக்குறாங்க. உடனே தங்கராஜ் மனசுக்குள்ள, நீ வாடி வா, போன் இருக்கிறதுனால தானே அண்ணனை வந்து சொல்லி இப்படி கூட்டிட்டு போக வைக்கிற, உன்னை எப்படி ஜெயில அடிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடிக்கிறேன்னு மட்டும் பாரு, என்னை போயிட்டு உன் அப்பன் காலெல்லாம் விழ வச்சுட்டு இல்ல, சத்தியமா இது எதுவுமே மறக்க மாட்டேன்டி. இந்த தங்கராஜ பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? தங்கராஜ் கண்ணாடி மாதிரி என் முன்னாடி யார் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்துதான் நான் அவங்க முன்னாடி நடந்துப்பேன். நீ என்னை பத்தி இப்படி வந்து உன் வீட்டுல போட்டு கொடுத்துட்டு, இது எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமா நீ அனுபவிக்காம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா தங்கராஜ் வந்து, சரி மாமா, அவளுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அவ அப்ப வரட்டும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தங்கராஜ் கிளம்பி போயிட்டாங்க. உடனே ரேவதி கிட்ட வந்து, மலர், ஏ ரேவதி, அவரு இவ்வளவு பொறுமையா பேசுறாருன்னா கண்டிப்பா புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் இவர் அமைதியா இருக்காருன்னா பின்னாடி பெரிய புயல் ஏதோ வரப்போகுதுன்ற அர்த்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் நீ பாத்துக்கலாம், எத்தனை நாளைக்கு இதே மாதிரி நான் ஓடி ஒளிய போறேன், கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை வெளியே வரணும் இல்ல, பாத்துக்கலாம் நீ பாத்துக்கலாம். அவர் மட்டும் இனி என்கிட்ட ஏதாவது அடிச்சோ இல்ல என்னை துன்புறுத்தி பேசினாங்கன்னா மதி மாதிரிதான் நானும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரேவதி அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தங்கராஜ் ஒருவேளை ரேவதி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம் கொடுமைப்படுத்தினா நம்ம ரேவதி மதி மாதிரி எதிர்த்து நின்ற கேள்வி கேட்பாங்களா, இல்ல தங்கராஜோட கொடுமையா சமாளிச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு எடுக்க போறாங்களா? இந்த பிரச்சனை எல்லாமே ஒருவேளை சுரேஷோட ஃபேமிலிக்கு தெரிய வந்தா தங்கராஜோட உண்மையான சுயரூபம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு ரேவதியை ஒட்டுமொத்தமா தங்கராஜ் கிட்ட இருந்து பிரிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்களா? அதுக்கு என்ன சொல்ல போறாங்க தங்கராஜுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.